சவுக்கு மீடியா யூடியூப் சேனல் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க சரிங்களா. அதுல சங்கர், மாலதி, நிதிஷ்குமார் 3 பேர் வீடியோ போடுவாங்க. அரசியலை பத்தி தான் பேசுவாங்க சரிங்களா. இதுல வந்து சங்கர் அவர்களை வந்து போன சனிக்கிழமை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நான் சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணாதான் கோர்ட்டு வந்து லீவா இருக்கும், பெயில் கிடைக்காதுன்னு கரெக்டா சனிக்கிழமை பார்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவரு கூட வந்து வீட்டுல தான் இருந்தாரு. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, என் லாயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லும் போது கூட வந்து அவரை வந்து வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தூக்கி உள்ள வச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ சவுக்கு மீடியா யூடியூப் சேனலை வந்து சீல் வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு போய் பார்க்கும்போது அது லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கான். இப்போதைக்கு வந்து யாருமே போடலை. அதில் சங்கர் ப்ரோ அரெஸ்ட் பண்ணாலும் அவங்களோட டீம்ஸ் யாராவது வீடியோ போடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன், யாருமே போடலை. அந்த சேனலை வந்து இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் சேனலில் எப்படி இருக்குன்னா இருக்கிற ஃபேக்டை இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லிடுவார். இப்போ விஜயனை மேலே ஒரு கார்னர் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லணும், அந்த கரூர் பிரச்சனையில வந்து அவர் வந்து சாவு வீட்டுக்கு போகலை அப்படின்னு கூட வந்து கார்னர் பண்ணி அவர் பேசினாரு. இந்த மாதிரி யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார். பொதுவாக வந்து டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே பொதுவாக வந்து பேசிடுவாரு. அதில் வந்து இப்போ உள்ள ஆட்சியை தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் அவர் வீடியோ பார்க்கும்போது. அவர் வீடியோ வந்து நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்பீச் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சு அவரை தூக்கி இப்போ உள்ள வச்சுட்டாங்க. இப்போ வந்து அவர் சேனலை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே வந்து சவுக்கு மீடியா சேனலை வந்து